எங்க பொண்ணுங்கிறது ஆமா இந்த வீடு தான். அந்த அம்மா இறந்து போயிட்டாங்களே. இறந்துட்டாங்களா? சார் நீங்க? நான் எல்ஐசி ஆபீசர் தேனில இருந்து வர்றேன். இந்த அம்மா செல்வராசுங்கிற பேர்லயும் தங்க பொண்ணுங்கிற பேர்லயும் மணி பேக் இன்சூரன்ஸ் பாலிசி 2 கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுல தங்க பொண்ணுன்ற பேர்ல இருந்த பாலிசி போன மாசமே முடிஞ்சு அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இந்த அம்மா ஒரு 4 நாளைக்கு முன்னால எனக்கு போன் பண்ணி எனக்கு உடல்நிலை சரியில்லைனோ எனக்கு அப்புறம் இந்த பணம் என் பிள்ளைகளுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி ஆபீஸ்க்கு வந்து என்னை சந்திச்சு அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ல கையெழுத்து போட்டு போனாங்க. பணமா? எவ்வளவு? 15 lakhs. 50 லட்சமா? அம்மா 15 lakhsனா 15 லட்சம். அவங்க வாரிசுல எங்க இருக்காங்க? இந்தாதான் நிக்கும். நாங்க தான் சார். நான் தான் எங்க ஆத்தாளுக்கு மூத்த மாவா. என் பேர் பொன்னாத்தா. இவதான் என் தங்கச்சி சின்னாத்தா. அது பூவாத்தா, இது விருமாயி. இங்க பாண்டிங்கிறது இந்த நிக்காமல என் தம்பி பாண்டி. சரி, எல்லாரும் ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? சார் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சார். வாட்ஸ்அப் குரூப் இல்லம்மா, ப்ரூஃப். நீங்க எல்லாம் அந்த அம்மாவோட வாரிசுன்ற சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? அதுவும் இருக்கு சார். அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம். ஆ? இங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சின்னதா வாய் தகராறு. அத சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு என்ன சார் தெரியும் எங்களை பத்தி? அதுவும் இல்லாம நாங்க இப்ப இல்ல முன்னால இருந்தே நாங்க அப்படித்தான் அடிச்சுக்குவோம் குடிக்குவோம். என்னங்களே? ஆமா சார். உங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல. சரி, சோபாண்டி சொல்லுங்க. ஏன் தம்பியா? அவன் என்ன சொல்ல போறான்? ஏல பாண்டி, என்னடா பிரச்சனை? என்னடா பிரச்சனை? அடே 15 லட்சம்டா. எங்க 4 பேருக்கு 10 பிரிச்சுக்கிட்டாலும் ஒத்த ஆளுக்கு சொல்லையா 5 நிக்கும்டா. அப்ப எங்க ஆத்தா தண்டட்டு கோவப்படாதடா. அதத்தான் எவ்வளவு முழுசா முழுங்கிட்டான்னு தெரியுதுல்ல. அந்த பிரச்சனையை அப்புறமா பாத்துக்கலாம். இங்க பாரு, வீடு தேடி வந்த வரலட்சுமிய இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணி நீயே திருப்பி அனுப்பி விட்டுறாதடா. டேய் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, ஏதாவது பேசி தொலையண்டா. ஏன்டா அப்படி வாய் மூடிட்டே நிக்கிற? அங்க மட்டும் வரல. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, ஒருத்திக்கு சங்கு இருக்காது. அது என் பொறுப்பு. நீ அமைதியா மட்டும் இரு. அக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? வா சார். அவன் கொஞ்சம் விவரம் இல்லாத பையன் சார். சொல்ற விதத்துல சொன்னா கேட்டுப்பான். பணம் எப்ப சார் வரும்? மேக்ஸிமம் 1 வீக் ஆர் 10 days. அப்ப உருமா கட்டு முடியறதுக்குள்ள பணம் கைக்கு வந்து சேர்ந்துரும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கும். சார் ஒரு கையெழுத்து என்ன சார்? 15 கையெழுத்து கூட போடலாம் சார். 15 லட்சம் சொன்னீங்க. எங்க சார் கையெழுத்து போடணும்?